Hi, hello, வணக்கம். வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா ஸ்பூன்ஸ் 3 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சு ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சு நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த உளுந்து வந்து லைட்டாக கலர் மாறணும். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இலை, அப்புறம் ஒரு 6 பல் பூண்டை நல்லா இடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த லோ ஹீட்டில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அது வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சோம் இல்லையா, அந்த மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து மசாலாவோட சேர்கிறதுக்காக சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மசாலாவோட உருளைக்கிழங்கு நல்லா கலக்கும். இப்போ எல்லாம் கலந்து விட்டுட்டு லோ ஹீட்டில் வச்சு அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்பப்போ கலந்து விட்டுருங்க. அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு அடியில் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும், ரோஸ்ட் ஆன மாதிரி. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து காரக்குழம்பு, வத்த குழம்பு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா சான்ஸே இல்லைங்க, வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.